शाहपुर आधारतल कोटर और कुटीर कहानी की आलोचना की जाती है. कोटर और कुटीर கதையை வந்து விமர்சிக்கிறாங்க. लेखक परिचय राइटरोட इंट्रोड्यूस. कोटर और कुटीर नामक कहानी श्री सियाराम शरण गुप्त जी की कहानी है. இது வந்து இந்த கதை வந்து कोटर और कुटीर என்ற பெயருடைய இந்த கதை सियाराम शरण गुप्तோட கதை. उनकी रचनाओं में गांधीवाद की छाप मिलती है. அவர் எழுதின நூல்களெல்லாம் गांधीवाद பற்றி இருக்கும். उनकी कहानियाँ वेदना और करुणा से सनी है. அவர் எழுதின கதைகளாம் வேதனையும் கருணையும் நிறைந்ததா இருக்கும். शीर्षक தலைப்பு. कोटर में रहने वाली चिड़िया को மரப்பொந்தில் வசிக்கிற அந்த பேர்டுக்கு कुटीर में मार्गदर्शन मिलता है. குடிசையில் வழி தெரியுது. कोटर में कोटर और कुटीर दोनों की परिस्थिति एक जैसी ही है. कोटरना गुडिसै மரப்பொந்துக்கும் அந்த குடிசைக்கும் ரெண்டோட சூழ்நிலையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. इस कहानी के लिए போல இந்த கதைக்காக कोटर और कुटीर उचित और उत्तम शीर्षक கிரேட்டான தலைப்பு இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. कहानी का सारांश கதையோட சாராம்சம். हिंदी साहित्य में चातक नामक पक्षी के बारे में बताया गया है. हिंदी இலக்கியத்தில் चातक என்ற பெயருடைய பேர்டை பற்றி சொல்கிறாங்க. ऐसा कहा जाता है कि என்ன சொல்கிறாங்கன்னா, चातक काले मेघों के अंदर अपनी चोंच रखकर चातक பேர்டு பிளாக் கலர் கிளவுட்ஸுக்கு நடுவில் வர தண்ணி, தட் மீன்ஸ் மழை பெஞ்சா வர தண்ணியில் அப்படி சோஞ்சு ரக்குக்கார் அப்படியே வாயை திறந்து தன்னோட பீக்ஸு, சோஞ்சுனா பீக்கு, வாயை திறந்து அந்த தண்ணி அப்படியே குடிக்குமா. पानी पीता है, भूमि पर बहने वाला पानी नहीं पीता. தரையில் பாயிற, தட் மீன்ஸ் ரிவர்ஸு எதுவாக இருந்தாலும் மழை தண்ணி வந்து மழை ஸ்ட்ரெயிட்டாக வர தண்ணியாக தான் குடிக்கும். தரையில் பாயிற தண்ணி எதையும் குடிக்காது. அதுதான், தட் மீன்ஸ் ரிவராக இருந்தாலும் எந்த தண்ணியும் குடிக்காதான். एक बार कई दिनों से पानी नहीं बरसाता. ஒரு தடவை நிறைய நாள், ரொம்ப நாளாக வந்து மழையே பெய்யலை. एक पेड़ की कोटर में दो चातक बैठे थे. ஒரு மரப்பொந்துல ரெண்டு चातक பேர்ட்ஸ் வந்து உட்காந்துட்டு இருந்தது. एक बाप था और दूसरा उसका बेटा. ஒன்று அப்பா ஒன்று மகன். प्यास के मारे दोनों परेशान थी. தாகத்தால் ரெண்டும் ரொம்ப வருத்தமாக இருந்தது. பேட்டா போலா, பையன் சொல்கிறான், பையன் பேர்டு சொல்லுது, மை காலே பாதல் கா இந்தசார் நெஹி கர் சக்தா. நான் வந்து இந்த மழையை வந்து எதிர்பார்த்து இருக்க மாட்டேன். மை கஹி ஜாக்கர் பானி பீவுங்கா. நான் இங்கேனா போய் தண்ணி குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அந்த பேர்டு. இது குட்டி பேர்டு, மகன் பேர்டு. பாப் போலா கி, அப்பா பேர்டு சொல்லுது, ஹம்கோ அப்படி ஜாதி கா கௌரவம் ரக்னாக. நம்மளோட ஜாதியோட கௌரவம் இருக்குது. நம்ம ஜாதி கௌரவத்துக்கு தரையில் பாயிற தண்ணியெல்லாம் நம்ம குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. கணேஷாம் ஜல்தே ஹி சாயேகா, தோடா இந்தசார் கரோ. கண்டிப்பாக மழை பெய்யும், கொஞ்சம் பொறுத்துறேன் அப்படின்னு சொல்லுது. बेटा बोला कि, பையன் பேர்டு சொல்லுது, மை கங்கா கா பானி பீனே ஜா ரஹா ஹூம். நான் கங்கை தண்ணியை குடிக்க போகிறேன். ஐசா கக்கர், இது போல் சொல்லிட்டு வக் சாத்தக் உட்னே லகா. அந்த பேர்டு, சாத்தக் பேர்டு பறந்து போயிடுச்சு. உடுத்தே தக்குக்கர், பறந்து டயர்டாகி வக் சாத்தக், அந்த சாத்தக் பேர்டு ஏக் பேடு பர் பைட்டா, ஒரு மரத்தின் மேலே உட்காந்தது. उस पेड़ के नीचे
அந்த மரத்துக்கு கீழே புத்தன் நாமக் விருத்த லேட்டாத்தா, புத்தன் என்ற பெயருடைய விருத்த ஓல்டு மேன் வந்து படுத்துட்டு இருந்தான். உசே பக்ஷகாத்துக்கா ரோக்தா, அவனுக்கு பெராலிசிஸ், தட் மீன்ஸ் பக்கவாத நோய் இருந்தது. வக் ஹில் பி நெஹி சக்தாத்தா, அவனால் அசையக்கூட முடியாது. வக் அத்தியந்த் கரீபுத்தா, அவன் ரொம்ப ஏழை. वह अपने बेटे गोकुल के सहारे जी रहा था, அவன் தன்னுடைய மகன் கோகுலோட ஹெல்ப்பால உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தான். உஸ்கி குட்டீர் சமீப் ஹி தி, அவனோட குடிசை பக்கத்திலே அருகிலேயே தான் இருந்தது. பேட்டா கோகுல் தேர் சே லவுட்டா, பையன் கோகுல் வந்து லேட்டாக வரான், திரும்பி வரான். வக் अपने बाप से बोला कि, அவன் தன்னுடைய அப்பா கிட்ட சொல்கிறான், ஹாஜ் அம்னே நௌகரி கி மகர் மஜ்தூரி நெஹி மிலி, எனக்கு இன்னைக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ராஸ்தே மீ ருப்பையே சே பரா பட்டுவா மிலா, வழியில் காசுகள் நிறைந்த பட்டுவா, பட்டுவானா பர்ஸ், பர்ஸ் கிடச்சிது. மைனே பட்டுவே கே மாலிக் கோ பட்டுவா வாபஸ் கியா, நான் அந்த பர்ஸை அதோட எஜமானங்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். உஸ்னி முஜே 2 ரூபாயே தியே, அவர் எனக்கு 2 ரூபாய் கொடுத்தாரு. மகர் மைனே வே ரூபாயே நெகிலியே, ஆனால் நான் அந்த ரூபாவை வாங்கலை. இஸ்பர் புத்தன்னே கஹாக்கி, இதுக்கு புத்தன் சொல்கிறான், तुमने ठीक किया, நீ கரெக்டாக தான் செஞ்ச. हम 2 दिन भूखे रहने से मरने ही जाएंगे, நம்ம 2 நாள் பட்னியாக கிடந்தா ஒன்றும் சாக ஒன்றும் மாட்டோம். मांग कर खाने से हमारा सम्मान मिट जाएगा, கேட்டு வாங்கி சாப்பிட்டா நம்மளோட மரியாதை தான் நமக்கு எழுந்துருவோம். एक सब चातक पुत्र सुन रहा था, இது எல்லாத்தையும் அந்த சாத்தக் பேர்டு கேட்டுட்டு இருந்தது. வக் கங்கா கா பானி பீனே கா இராதா சோடுக்கர், அது கங்கை தண்ணியை குடிக்கணுன்ற அந்த முடிவை விட்டுட்டு अपने कोटर की ओर उड़ने लगा, தன்னோட மரபுந்த நோக்கி பறந்து போயிடுச்சு. மேக பானி பஸ்ஸானி லகி, மேகம் இப்போ மழையை பொழிந்தது. कथोपकथन, किसी भी कहानी को आगे बढ़ाने के लिए कथोपकथन ही सहायता करता है. எல்லாத்துக்கும் இதே போல தான் வரும் கத்தோப்பகத்தன், பாத்திர சித்திரன். ஸோ அதாவது வரா மாதிரி கேரக்டரை மாற்றி எழுதணும், அவ்வளோதான். கத்தோப்பகத்தன் தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பக்ஷியோம் கே கதன் சேஹி, இந்த பக்ஷியோட கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, உன்கே மனோபாவம் கா பதா சல்தாக, அதுங்களுடைய மனோபாவங்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். கோகுல் அவர் புத்தன் கரீப், கோகுலும் புத்தனும் ஏழை தான். உன்கே கதன் சஹஜ் और பிரபாவசாலி है, அவங்களோட கதை வந்து ரொம்ப சகஜமாகவும் அஃபெக்ட்ஃபுல்லாகவும் இருக்குது. உன் தோனோ கே கதன் சுன்கர் ஹி, அவங்க 2 பேரோட கதையை கேட்டவுடனே சாத்தக் புத்திர கா மனோபாவம் பதல்தாக, சாத்தக் புத்திரோட பேர்டோட மனோபாவங்கள் மாறிடுது. இஸ் தரக் இஸ் கஹானி கா கத்தோபகத்தன் உத்தம, இது போல் இந்த கதையோட இந்த கத்தோபகத்தன் ரொம்ப கிரேட்டாக இருக்குது. पात्र चित्रण, कैरेक्टर, दोनों चातक बुद्धन और गोकुल सभी इस कहानी के मुख्य पात्र है. 2 चातक பேர்டும் புத்தனும் கோகுலும், புத்தன் அப்பா கோகுல் பையன், இவங்க 2 பேரும் தான் வந்து, இவங்க 4 பேரும் வந்து மெயினான கேரக்டர்ஸ். चातक पुत्र प्यास के आगे गौरव को तुच्छ समझता है, चातक பேர்டு வந்து தாகத்துக்கு முன்னாடி கௌரவத்தை துச்சமாக நினச்சது. गरीबी में भी गोकुल गौरव को बचाता है, ஏழ்மையாக இருந்தாலும் கோகுல் கௌரவத்தை காப்பாற்றுறான். शारीरिक कष्ट भोगने पर भी, உடம்பால் நம்ம கஷ்டத்தை அனுபவிச்சாலும் புத்தன் மானக்கோ படா மான்தா है, புத்தன் வந்து மானத்தை பெரிதாக நினைக்கிறான். சாத்தக் பிதா भी यही करता है, சாத்தக் பேர்டோட அப்பாவும் இதை தான் செய்யுது. इस तरह सबका चरित्र चित्रण खूब हुआ है, இது போல எல்லாரோட கேரக்டரும் நன்றாக இருந்தது. பாஷா சைலி,
लैंग्वेजों स्टाइलों इस कहानी की भाषा शैली सरल है இந்த கதையோட லாங்குவேஜும் ஸ்டைலும் எளிமையாக இருந்தது मान के संबंध में होने वाले संवाद में मानन संबंधமாக நடைபெறுகிற அந்த ஸ்பீச்சில் संस्कृत शब्दों का प्रयोग हुआ है संस्कृत वर्ड्स எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க इससे शैली में गंभीरता आ गई है இதனால் அந்த ஸ்டைலில் ஒரு கம்பீரமே வந்திருக்கு बुद्धन और गोकुल की दरिद्रता के वर्णन में सहज भाषा का प्रयोग हुआ है बुद्धन கோகுலோட தரித்திரத்தை ஏழ்மை நிலைமையை வர்ணனை பண்ண சொல்லும் எளிமையான லாங்குவேஜை யூஸ் பண்ணியிருக்காங்க एक शैली मन में वेदना पैदा करती है இந்த செயல் மனசில் வேதனையை வந்து உற்பத்தி பண்ணுது देश काल नाडों कालम कथा जिस काल और देश में घटती है கதை எந்த காலத்தில் நாட்டில் நடந்ததுன்றத उसके बारे में लेखक कुछ बताता है அதை பற்றி ரைட்டர் கொஞ்சம் சொல்லியிருக்கார் इससे पाठकों को कहानी को समझने में लाभ होता है அதனால் படிக்கிறவங்களுக்கு இந்த கதையை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது लेकिन एक कहानी रूपक है और सामान्य है இது ரூபக்கில் இருக்குது ரொம்ப எளிமையாகவும் இருக்குது சாதாரணமாகவும் இருக்குது किसी निर्देश के बिना ही समझी जा सकती है எந்த ஒரு குறிப்பும் இல்லாமல் இதை நம்ம புரிஞ்சுக்கலாம் इसलिए लेखक ने इस संबंध में अधिक नहीं कहा है அதனால் ரைட்டர் இது சம்பந்தமாக அதிகமாக எதுவும் சொல்லலை உத்தேசிய குறிக்கோள் गरीबी में ईमानदारी ஏழ்மை நிலைமையிலும் நேர்மை कष्ट के आगे ना झुककर கஷ்டத்துக்கு தலை வணங்காமல் मान बनाए रखना மானத்தை காப்பாற்றுவது दोनों महान गुण है இது ரெண்டும் ரொம்ப கிரேட்டான குணங்கள் इन गुणों का आदर्श स्थापित करना ही इस कहानी का उद्देश्य இந்த குணத்தை வெளிப்படுத்துறது தான் வந்து இந்த கதையோட குறிக்கோள் उपसंहार முடிவு उत्तम शैली और ऊंचे उद्देश्य के कारण கிரேட்டான ஸ்டைலையும் உயர்வான குறிக்கோள் இருந்த காரணத்தால் एक कहानी हम पर अपना प्रभाव डालती है நமக்கு அதோட அஃபெக்டை உண்டு பண்ணுது सचमुच एक अनुपम कहानी இது உண்மையிலே வந்து ரொம்ப நல்ல கதை அச்சா இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் இதில் வந்து நீங்கள் 2 எஸ்ஸே படித்தாலே போதும் நல்லா எழுதலாம் ஏன்னா இருக்கிறதே 6 தான் ஸோ ஃபஸ்ட்டு 2ல் கண்டிப்பாக எதுனா ஒன்று மாட்டிடும் ஃபஸ்ட்டு 3லேயே எதுனா ஒன்று மாட்டிடும் உஸ்னே கஹா தேர்ட் ஒன் ஆல்ரெடி நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன் ஸோ இந்த 3ல் வந்து 3 படித்தாலும் போதும் இதில் ஒரு 2 படித்தாலும் போதும் கண்டிப்பாக மாட்டிடும் ஸோ நல்லா எழுதுங்க நீங்கள் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அச்சா நான் எடுத்தது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் कमेंट பண்ணுங்க अच्छा धन्यवाद विद्यार्थियों।